வேலைக்கு போற மதர்ஸ் வந்து குழந்தைய விட்டுட்டு போறோமேன்னு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க இல்லாதப்பயும் உங்க குழந்தைக்கு பிரஸ்ட் மில்க் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க பிரஸ்ட் மில்க் எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிறத ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். டிப் நம்பர் 1, பிரஸ்ட் மில்க பம்ப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஸ்மால் போர்ஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணுங்க. யூ கேன் either store it in a bag இல்ல குட்டி கண்டெய்னர்ஸ் இருக்கும். and always don't forget to label the bag with the date and time. இப்போ இந்த பிரஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்றதுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா 4 hours யூஸ் பண்ணணும். இதே ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா 24 hours யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீசர்ல வச்சீங்க அப்படின்னா 6 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம். பிரஸ்ட் மில்க் எப்படி தா பண்ணி யூஸ் பண்ணணும்? பிரஸ்ட் மில்க் வந்து ஃப்ரீசர்ல இருந்தா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஸ்லோ தா பண்ணி 24 hours யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த மில்க் எடுத்து வெளியில வச்சுட்டு ஒரு வார்ம் வாட்டர் பவுல்ல வந்து அந்த மில்கை வச்சுட்டோம் அப்படின்னா இட் வில் தா ஸ்லோலி. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்ல லூக் வார்ம் ரன்னிங் வாட்டர்ல காமிச்சிட்டு கொடுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல 2 hours கொடுத்துருங்க தா பண்ண மில்க. இதே ஃப்ரிட்ஜ்ல இருந்தா 24 hours கொடுத்துருங்க. இது வெளியில எடுத்து தா பண்ண மில்க திருப்பி ரீஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரோசன் மில்க தா பண்றதுக்கு மைக்ரோவேவும் யூஸ் பண்ண கூடாது. பிரஸ்ட் மில்க லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க பேபியை ஹாப்பியா நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம் ஈவன் when you're at work.